அகிலம் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நாளுக்கான இரவு நேர பிரதான செய்திகள். விரிவான செய்திகளுக்குள் செல்லும் முன்னதாக முதலில் இன்றைய தலைப்புச் செய்திகள். பொது போக்குவரத்தை மேம்படுத்த ஜனாதிபதி திட்டம், சாரதிகளுக்கு விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை. தீவிரமடையும் எரிபொருள் நெருக்கடி, இலங்கையில் பொருளாதார நடவடிக்கையில் மாற்றம். அறிகுறிகள் தென்பட்டால் உடன் வைத்திய உதவியை நாடவும். நீர்க்கட்டணம் உயருமா? அரசு தரப்பு முக்கிய அறிவிப்பு. ஹார்மோஸ் ஜலசந்தி வழியாக சென்ற கப்பல் மீது தாக்குதல், பற்றி எரியும் கப்பல். யாழில் பேருந்தொன்றுக்கு தீ வாய்ப்பு. இலங்கை கடற்பரப்பில் உயிரிழந்த ஈரானியர்கள் பிறப்பிக்கப்பட்ட உத்தரவு. ஹார்மோஸ் ஜலசந்தி கடல் பகுதியில் ஆபத்தான கண்ணிவெடிகளை இறக்கிய ஈரான். இஸ்ரேலில் பணிபுரியும் இலங்கை தொழிலாளர்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை. மரணங்கள் ஏற்படலாம், இலங்கை மக்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை. தொடர்பென விரிவான செய்திகள். மக்களுக்கு வசதியான, பாதுகாப்பான மற்றும் வினைத்திறனான பொது போக்குவரத்து சேவையை வழங்குவதற்காக புதிய தேசிய கொள்கையொன்றை அரசு தற்போது தயாரித்து வருவதாக ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். இலங்கை போக்குவரத்து சபைக்கு புதிதாக நியமிக்கப்பட்ட 199 சாரதிகள் மற்றும் 342 நடத்துனர்களுக்கு நியமன கடிதங்கள் வழங்கும் நிகழ்வு நேற்று அலரி மாளிகையில் இடம்பெற்றுள்ளது. இந்த நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே ஜனாதிபதி இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். அங்கு அவர் தொடர்ந்து உரையாற்றுகையில், தற்போதுள்ள பழைய பேருந்துகளை படிப்படியாக அகற்றிவிட்டு தரமான புதிய பேருந்துகளை சேவையில் இணைப்பதற்கான திட்டங்கள் தயாராகி வருகின்றன. இதனை ஒரே நாளில் செய்துவிட முடியாது என்றாலும் அடுத்த சில ஆண்டுகளில் திட்டமிட்ட வகையில் இதனை செயல்படுத்துவதன் மூலம் தரமான பேருந்து சேவையை உறுதிப்படுத்த முடியும். இதன் முதற்கட்டமாக ஜப்பான் அரசிடமிருந்து இந்த மாதம் 8 புதிய பேருந்துகள் கிடைக்கவுள்ளன. அத்துடன் ஆகஸ்ட் மற்றும் செப்டம்பர் மாதங்களில் மேலும் புதிய பேருந்துகள் கொள்வனவு செய்யப்படவுள்ளன. பொது போக்குவரத்து சேவையில் நிலவும் நம்பிக்கையற்ற தன்மை காரணமாகவே மக்கள் தமது வருமானத்தில் பெரும் பகுதியை செலவிட்டு மோட்டார் சைக்கிள்களையும் கார்களையும் வாங்குகின்றனர். வலுவான பொது போக்குவரத்து கட்டமைப்பை உருவாக்குவதன் மூலம் மக்களின் இந்த சுமையை குறைக்க முடியும். இது வாகன இறக்குமதிக்கான அந்நிய செலாவணி வெளியேற்றத்தை கட்டுப்படுத்துவதுடன் நகர்ப்புற போக்குவரத்து நெரிசல் மற்றும் காற்று மாசடைவுக்கு தீர்வாக அமையும். சாரதிகள் மற்றும் நடத்துனர்களின் நடத்தை ஒரு நிறுவனத்தின் நற்பெயரை தீர்மானிக்கின்றது. போதைப்பொருள் பாவனையாளர்கள் எவருக்கும் வாகனங்களை செலுத்த இடமளிக்க முடியாது. மக்களின் உயிரை பாதுகாக்கும் பொறுப்பு உங்களின் கைகளிலேயே உள்ளது என்றார். இலங்கையில் எரிபொருள் நுகர்வை குறைப்பதற்காக பொருளாதார நடவடிக்கைகளை கட்டுப்படுத்தும் எண்ணமில்லை என்று அரசாங்கம் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளது. மத்திய கிழக்கில் நிலவும் போர் பதற்றத்தால் உலக சந்தையில் எரிபொருள் விலை உச்சத்தை எட்டியுள்ள போதிலும் பொருளாதார நடவடிக்கைகள் முடக்கப்படாது என தெரிவித்துள்ளார். அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் நலிந்த ஜாயதிச இது குறித்த விளக்கத்தை அளித்துள்ளார். பாகிஸ்தான் மற்றும் பங்களாதேஷ் போன்ற நாடுகள் எரிபொருள் நெருக்கடியை சமாளிக்க பாடசாலைகள், பல்கலைக்கழகங்களை மூடுதல் மற்றும் வீட்டிலிருந்து வேலை, அதாவது ஒர்க் ஃப்ரம் ஹோம் போன்ற முயற்சிகளை அறிமுகப்படுத்தியுள்ளன. இதுபோன்ற நடவடிக்கைகள் இலங்கையில் எடுக்கப்படுமா என்ற கேள்விக்கு அமைச்சர் பதிலளித்துள்ளார். பொருளாதாரத்தின் ஒரு பகுதியை முடக்குவதன் மூலம் எரிபொருள் நுகர்வை குறைக்க அரசாங்கம் எதிர்பார்க்கவில்லை எனவும், நாட்டில் தொடர்ச்சியான எரிபொருள் விநியோகத்தை பேணுவதே எமது இலக்கு எனவும் தெரிவித்துள்ளார். கடந்த சில நாட்களில் இலங்கையில் எரிபொருள் நுகர்வு பாரிய அளவில் அதிகரித்துள்ளதாக அமைச்சர் சுட்டிக்காட்டியுள்ளார். இலங்கையில் தற்போது வேகமாக பரவி வரும் எலிக்காய்ச்சல் தொடர்பில் பொதுமக்களுக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இலங்கையில் கடந்த ஒரு வருட கால பகுதியில் மாத்திரம் சுமார் 13,000 எலிக்காய்ச்சல் சம்பவங்கள் பதிவாகியுள்ளதுடன் கிட்டத்தட்ட 300 மரணங்கள் சம்பவித்துள்ளதாக சுகாதார மேம்பாட்டு பணியகம் தெரிவித்துள்ளது. சுகாதார மேம்பாட்டு பணியகத்தின் தரவுகளின்படி 2026ஆம் ஆண்டில் இதுவரையான காலப்பகுதியில் சுமார் 18,000 எலிக்காய்ச்சல் சம்பவங்கள் பதிவாகியுள்ளதாக தொற்று நோயியல் நிபுணர் வைத்தியர் துஷானி தாபெரோ சுட்டிக்காட்டியுள்ளார். கடும் காய்ச்சல், தலைவலி, மூட்டுவலி, தசை மற்றும் கண்கள் சிவப்படைதல் போன்ற அறிகுறிகள் தென்பட்டால்
அவற்றை உதாசீனம் செய்ய வேண்டாம் எனவும் சிக்கல்களை தவிர்க்க உடனடியாக மருத்துவ ஆலோசனையை பெற்றுக்கொள்ளுமாறும் நிபுணர்கள் மக்களை அறிவுறுத்துகின்றனர். நோய் தொற்றுள்ள விலங்குகளின் சிறுநீர் கலந்த நீர் அல்லது மண்ணுடன் மக்கள் தொடர்பு கொள்ளும் போது தோலில் உள்ள காயங்கள் அல்லது சளிச்சவு வழியாக பாக்டீரியாக்கள் உடலுக்குள் நுழைகின்றன என்று வைத்தியர் தபேரெரோ விளக்கியுள்ளார். அதிக அபாயமுள்ள பகுதிகளில் வசிப்பவர்கள் மற்றும் பணிபுரிபவர்கள், குறிப்பாக விவசாய நடவடிக்கைகளில் ஈடுபடுபவர்கள் தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் எனவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. அறிகுறிகள் தென்பட்டால் தாமதிக்காது சிகிச்சை பெற்றுக்கொள்ள வேண்டும் எனவும் சுகாதார அதிகாரிகள் எச்சரித்துள்ளனர். நீர்க்கட்டணத்தை அதிகரிக்கும் எண்ணம் தற்போது இல்லை என நீர்வளங்கள் அமைச்சர் சுசில் ரணசிங்க தெரிவித்துள்ளார். இன்று ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அமைச்சர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். மத்திய கிழக்கில் ஏற்பட்டு வரும் பதற்ற நிலை காரணமாக எரிபொருள் கட்டணங்கள், உணவுப் பொருட்களின் விலைகள் மற்றும் எரிவாயு கட்டணங்கள் அதிகரித்துள்ளன. இந்த நிலையில் அடுத்த நீர்க்கட்டண திருத்தம் ஜூன் மாதத்தில் மேற்கொள்ள திட்டமிடப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் மேலும் தெரிவித்துள்ளார். ஹார்மோஸ் ஜலசந்தியில் அடையாளம் தெரியாத ஏவுகணைகளால் தாக்கப்பட்டு தாய்லாந்து கப்பலில் இருந்து 20 பணியாளர்கள் மீட்கப்பட்டுள்ளனர். ஆனால் 3 பணியாளர்களை இன்னும் காணவில்லை என்று தாய்லாந்து போக்குவரத்து அமைச்சகம் தெரிவித்துள்ளது. 20 பேரும் ஒரு லைஃப் படகில் கப்பலை கைவிட்டு ஓமான் கடற்படையால் மீட்கப்பட்டதாக அமைச்சகம் கூறுகின்றது. கப்பலின் பின்புறத்தில் ஒரு வெடிப்பு ஏற்பட்டதாகவும் மீதமுள்ள 3 பணியாளர்கள் பணிபுரிந்து கொண்டிருந்த இயந்திர பட்டியில் தீ விபத்து ஏற்பட்டதாகவும் அது மேலும் தெரிவித்துள்ளது. ஓமான் கடற்படை 20 பணியாளர்களை மீட்டுள்ளதாகவும் மீதமுள்ள 3 மீட்பதற்கான பணியில் ஈடுபட்டுள்ளதாகவும் தாய்லாந்து அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர். சம்பவம் குறித்த முதற்கட்ட அறிக்கையை அதிகாரிகள் சுமார் 11 மணிக்கு பெற்றதாக தாய்லாந்து கடற்படை தெரிவித்துள்ளது. பல மணி நேரத்திற்கு முன்பு ஐக்கிய அரபு எமிரேட்ஸின் கலீஃபா துறைமுகத்திலிருந்து புறப்பட்ட பிறகு கப்பல் தாக்கப்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது. தாக்குதலுக்கான காரணம் இன்னும் விசாரணையில் உள்ளது என்று அந்த அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணம் கொடிகாமம் பகுதியில் மினி பஸ் பேருந்து ஒன்று தீ வைக்கப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணம் கொடிகாமம் பகுதியில் இன்றைய தினம் அதிகாலை சேவையில் ஈடுபடும் இரு கும்பலுக்கு ஏற்பட்ட முரண்பாடு காரணமாக பழிவாங்கும் நோக்கில் பேருந்துக்கு தீ வைக்கப்பட்டதாக கூறப்படுகின்றது. இந்த சம்பவத்தின் பிரதான சந்தேக நபர்கள் கொடிகாமம் காவல்துறையால் கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இந்த நிலையில் மேலதிக விசாரணைகளை காவல்துறையினர் மேற்கொண்டு வருகின்றனர். காலி தேசிய வைத்தியசாலையில் குளிரூட்டப்பட்ட சேமிப்பு அலகுகளில் வைக்கப்பட்டுள்ள 84 ஈரானிய மாலுமிகளின் உடல்களை இலங்கையில் உள்ள ஈரானிய தூதரக அதிகாரிகளிடம் ஒப்படைக்குமாறு உத்தரவிடப்பட்டுள்ளது. காலி மேலதிக நீதவான் ஜமீர தொடகுடவினால் இன்று காலை இந்த விசேட உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் உயிரிழந்த மாலுமிகளின் உடல்களை ஈரானிய தூதரக பிரதிநிதிகளிடம் உத்தியோகபூர்வமாக ஒப்படைக்குமாறு காலி தேசிய வைத்தியசாலை பணிப்பாளருக்கு நீதவான் பணிப்புரை விடுத்துள்ளார். காலி துறைமுக காவல்துறையினரால் காலி நீதவான் நீதிமன்றத்தில் முன்வைக்கப்பட்ட விசேட கோரிக்கையினை தொடர்ந்தே இந்த சட்டபூர்வமான உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. உலகின் மிக முக்கியமான எரிசக்தி மையங்களில் ஒன்றான ஹார்மோஸ் ஜலசந்தி கடல் பகுதியில் ஈரான் ஆபத்தான கண்ணிவெடியை வைத்துள்ளமையினால் அமெரிக்கா பெரிய பொருளாதார நெருக்கடியை சந்திக்கும் என்று எச்சரிக்கப்பட்டுள்ளது. அமெரிக்கா உள்ளிட்ட மேலை நாடுகள் பெட்ரோல், டீசல், கேஸ் உள்ளிட்டவற்றுக்கு வளைகுடா நாடுகளை நம்பியுள்ள நிலையில் ஹார்மோஸ் நீரிணையை தாண்டிய இடத்தில் ஈரான் கண்ணிவெடிகளை வைத்துள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. எனவே ஈரான் இதுவரை இல்லாத அளவில் கண்ணிவெடிகளை ஹார்மோஸ் நீரிணையில் வைத்திருக்கின்றது. இது தவிர ஈரானிடம் 2000 தொடக்கம் 6000 வரை நவீன ரக கண்ணிவெடிகள் இருக்கலாம். எனவே ஹார்மோஸ் நீரிணை என்பது ஒரு மரண பள்ளத்தாக்காக மாறியிருக்கின்றது. ஒரு சொட்டு கச்சா எண்ணெயை கூட இந்த வழியாக வெளியில் செல்ல அனுமதிக்க மாட்டோம் என்று ஈரான் எச்சரிக்கை விடுத்துள்ளதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்நிலையில் ஹார்மோஸ் ஜலசந்தியில் வைக்கப்பட்டிருக்கும் கண்ணிவெடிகளை உடனே அகற்ற வேண்டும். இல்லையெனில் ஈரான் இதுவரை பார்க்காத இராணுவ நடவடிக்கையை எதிர்கொள்ளும் என்று அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் எச்சரித்துள்ளார். இஸ்ரேலில் வசிக்கும் இலங்கை தொழிலாளர்களுக்கு இலங்கை தூதரகம் முக்கிய அறிவிப்பை வெளியிட்டுள்ளது. சைபர் தாக்குதல்கள் நடத்தப்படுவதற்கான அபாயம் காணப்படுவதால் இலங்கை தொழிலாளர்கள் இது குறித்து அவதானமாக இருக்க வேண்டும் என இஸ்ரேலுக்கான இலங்கை தூதுவர் நிமல் பண்டார தெரிவித்துள்ளார்.
அவர் மேலும் தெரிவிக்கையில் இஸ்ரேல், ஈரான் மற்றும் அமெரிக்க படைகள் தொடர்பு பட்டுள்ள மத்திய கிழக்கு போர் சூழல் 11 நாட்களாக நீடித்து வரும் நிலையில் அது நாளுக்கு நாள் தீவிரமடைந்து வருவதை காண முடிகின்றது. நேற்றிரவு மாத்திரம் 7 முறை எச்சரிக்கை சங்கொலிகள் ஒலித்தன. இஸ்ரேல் மீது ஏவுகணை தாக்குதல்கள் நடத்தப்படும் போது இராணுவ மற்றும் தொடர்பாடல் இலக்குகளை குறிவைத்து ஏவுகணைகளை ஏவும் போக்கு காணப்படுகின்றது. இது தவிர சமூக வலைதளங்கள் அல்லது மின்னஞ்சல்களூடாக அறிமுகமில்லாத எண்கள் அல்லது கணக்குகளிலிருந்து கிடைக்கப்பெறும் எந்தவொரு செய்தியையும் அல்லது கோப்பையும் எக்காரணம் கொண்டும் திறக்க வேண்டாம் என இஸ்ரேலிய பாதுகாப்பு படைகள் இன்று அறிவித்துள்ளன. ஏனெனில் பல சந்தர்ப்பங்களில் சைபர் தாக்குதல்களை முன்னெடுப்பதற்கான முயற்சிகள் இவ்வாறு மேற்கொள்ளப்படுகின்றன என்று குறிப்பிட்டுள்ளார். இலங்கையில் கடந்த ஆண்டு விசர்நாய் கடிநோயினால் 14 மரணங்கள் மாத்திரமே பதிவாகியுள்ளன. இது நாட்டின் வரலாற்றில் பதிவான மிக குறைந்த வருடாந்த மரண எண்ணிக்கை என தொற்றுநோய் தடுப்பு பிரிவின் சமூக மருத்துவ நிபுணர் அதுல லியனபத்ரன தெரிவித்துள்ளார். பதிவான 14 மரணங்களில் 12 மரணங்கள் விலங்குகள் கடித்தமையினாலும், ஏற்பட்டுள்ள ஒரு மரணம் விலங்கு விராண்டியமையினாலும், மற்றொரு மரணம் அடையாளம் தெரியாத காரணத்தினாலும் என கூறப்பட்டுள்ளது. இவ்வாறு உயிரிழந்தவர்களில் 31 தொடக்கம் 40 வயதுடைய இளைஞர்கள், 41 தொடக்கம் 50 வயதுடைய நடுத்தர வயதினர், 71 தொடக்கம் 80 வயதுடைய முதியவர்கள் மற்றும் சிறுவர்களும் அடங்குவார். கொழும்பு மற்றும் கம்பஹா ஆகிய மாவட்டங்களில் பூனைகள் கடித்தல் மற்றும் விராண்டுதல் சம்பவங்கள் கணிசமாக அதிகரித்துள்ளதாக எச்சரித்துள்ளார். இவ்வாறு உயிரிழந்தவர்களில் பெரும்பாலானோர் தடுப்பூசி ஏற்றப்படாத செல்லப்பிராணிகளிலேயே பாதிக்கப்பட்டுள்ளனர். மேலும் பொதுமக்கள் தங்கள் செல்லப்பிராணிகளுக்கு தவறாமல் தடுப்பூசி ஏற்றுவதை உறுதிப்படுத்துமாறு கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளனர். இத்துடன் இன்றைய நாளுக்கான இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்து இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள அகிலம் நியூஸுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம். அகிலம், மாற்றத்திற்கான மக்கள் குரல். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம கீழே இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.